ஜெர்மன் கொண்டு வர கேட்போம். அதாவது ஜெர்மன்டாக்க இப்போ அவங்க எங்கே திக்கோடைய பக்கத்து கிராமம் கேட்பா அவரு. குரங்குகள் அந்த பிளாக் சைடு தான் சொல்லுவோம். வேணுண்டு மக்களை இங்கே கல்லடி கடற்கரையில் கப்பு செஞ்சு ஆக்கின தாங்கிலாம் கிடக்கும். நாங்கள் இப்போ எங்கள்கிட்ட கட்டாயமான வீட்டை போய் கொண்டிருக்கோம். இப்போ எங்களோட வீடியோவில் நிறைய பேர் இருக்கிறாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. வேறு கட்டாயமாக சூஸ் பண்ண காரணம் என்ன? அது கட்டாயமாக உதவி செய்ய போகிற அந்த ஒரு ஆசையை நிறைவேற்றுறதோட ஸ்ரீலங்கா வந்து தங்கச்சி கார் ஓடணும் அப்படின்ற ஒரு ஆசையை நிறைவேற்ற போகிறோம். என்ன உடுப்பு பொறுத்த நான் பாப்பா இருக்கா மிஷின் கிடையாது தச்சு தந்துட்டு போகிறேன். டேப்பு கிடையாது. ஆளை பார்த்தா தமிழ் மாதிரி இருக்கும். ஆள் வந்து தமிழ் தெரிய ஆளுக்கு. ஆனால் ஒன்று கதைப்பா தமிழ்ன்ற பேரில் அது தமிழ் இல்லை. கதையடி சொல்லு. அது விளங்குதா உங்களுக்கு? சரி தனி ஓடி. சரி அப்போ எனக்கு அப்போ எல்லாருக்கும் கொடுத்து கடைசியாக தான் எனக்கும். அப்போ உங்களுக்கு உதவி செய்கிறாள அப்போ என்ன என்ன எல்லாம் கவனிக்கிறீங்க? இப்போ என்ன இப்போ நாங்களும் கையை விட்டாலும் இல்லாமல் சரி போலக்கா கட்டம் சரி போலக்கா. போன முறை வரைய கூட சொன்னியல்ல ஒரு வருஷம் அடைக்க சொல்லி சொன்னியா இல்லையா? அந்த பொடியன் அந்த பொடியின் மேலே சொன்னியல்ல ஒரு வருஷம் அடைக்க சொல்லி. அப்போ உங்களுக்கு யாரும் உதவி செய்யறாங்க? இல்லப்பா உதவி செய்யறாங்க. இவள் வந்து உங்களை பார்த்து உதவி செய்யப்பட்டு சொல்லி வந்தாள் சரியோ? அவளை மடக்குங்க நீங்க காய்ச்சி உங்களை கஷ்ட இது என்ன இது கலடப்படிய தேட கண்டு தேட கண்டு தேட சங்கலி மாலை தேட ஆட்டி நான் ஜோஜி ஒரு 3000 மட்டும் காணும் மட்டும் பார்த்தேன். 3000 காணாது 3000 காணாது. அப்போ தாரண்டா இல்லாட்டி போண்டேக்க மட்டும் என்ன ஒன்றுமே இல்லையா? இப்போ போனேன் அப்போ ஒரு 5 5 5 5 5 தாய்க்காரி ஃபோன் பண்ணி தரேன் கேட்குறீங்களா? அவ இப்போ உங்கள் சரி அதாங்காத இப்போ என்னமே தருவியோ இல்லையோ இல்லாடி எழுப்பி வெளியில போன்றது சொல்ல இல்லாட்டி எழுப்பி வெளியில போண்டு உங்களை விட்ட நானே சொல்றேன் வெளியில போய் சொல்லி. என்ன ஒரு வருஷம் அடைக்க போறோம்னு சொன்ன கதையை பார்த்து என்ன காய்க்கிறது? அப்ப 3 மாசம் காய காட்டி ஒரு மனுஷனை மறக்கிறது. எனக்கு காய்ச்சா நான் தான் மறந்து விடுவோம். 3 மாசம் கதைக்காம நான் தேடி வந்தேன்ல. இன்றைக்கு 3 வருஷமா உதவி செஞ்சு என்னைய தேடி ஒருக்கா வந்தேன் யாழ்ப்பாணம். நீ போயிட போம் சும்மா கதைக்கு காய்க்க கூட சரியோ? அழுமா போம் 3 2 ஒரு நன்றி சொல்லிவோங்க சரியில்லை அந்த அம்மாவுக்கு. இன்னும் மாசம் ஒண்ணு இல்லை பாருங்க கொஞ்சம் தானே கொஞ்சம் தானே இந்த கொஞ்சம் இந்த அம்மா அதான் சரி 6 மணி போடுவாங்க அளவுக்கு. என்ன உனக்கு கேட்டுட்டு அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. ஓகே, அப்போ நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பு கல்லடி கடற்கரைக்கு வந்திருக்கோம்.
அப்போ தெரியும் வந்துட்டு உங்களுக்கு போன வீடியோ அது எப்போ போட்டிருப்போம் எனக்கு தெரியல வந்து ஜெர்மனியில் வந்து அந்த தங்கச்சியை வந்து நாங்கள் பெட்டிக்குலோவுக்கு வந்துட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ வந்து அவங்க வந்து தங்களோட ஒரு சில ரிலேஷன்ஸையும் வந்துட்டு இங்கே பார்த்துக்கொண்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு ஒரு சில இடங்களும் வந்துட்டு பார்க்கணும்னு சொல்லி கேட்டதுக்கு நாங்கள் வந்துட்டு இப்போ கல்லடி பீச்சுக்கு வந்துட்டு ஜஸ்ட் வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு வந்துட்டு நாங்கள் வந்தோம். ஸோ வந்துட்டு பார்த்துட்டோம். இப்போ கிளம்ப போகிறோம் வந்துட்டு எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே போக போகிறோம் நீமே கயக்கத்தான். நானும் வந்து நீண்ட நாளைக்கு பிறகு வந்திருக்கு. நம்ம வந்து ஜெயிலிருந்து வந்த மட்டும் தான் வந்த கடைசா. அப்போ அதுக்கு பிறகு வந்து 2-3 மாதம் போயிட்டேன். கடைசி வரைக்கும் எங்கே போக போகிறோம்னு சொல்லி அது இந்த மரப்போறியா? ஸோ வந்துருக்கு வர்ணிக்கிறது ஒரு வருடமா. அப்போ வந்து மட்டக்களப்புண்டாலே வந்து கட்டையமான ஞாபகம் தான் எல்லாருக்கும் வரும் பார்க்கக்கூடிய வீடியோ உறவுகளுக்கு எல்லாருக்கும். ஏன் மட்டக்களப்புக்காரெல்லாம் கட்டு இல்லை இல்லை சொல்கிறேன் வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகளுக்கு எல்லாருக்கும் இவன் பாராட்டா செலிபிரிட்டி யூடியூப்பாக உருவாக்குறவங்க இராங்க. அதானே நீ வந்தாலே எங்களை வீடியோ ஓடுண்டாடே வாடி தம்பி வாடி நீ ஒரு யூடியூப் செலிபிரிட்டி வா இந்த வீடியோலாம் பார்க்குறேன் ஒரு நல்ல வீடியோலாம் போடுறேன் உருவாக்க போடுறாங்க. இப்போ என்னது வந்து இப்போ பார்க்கிங்க மனச்சாச்சு இல்லையா 2 நிமிஷம் நெஸ்காஃபே குடிச்சிட்டு போகிறேன் பார்க்கிங்கிற நினைக்கிறேன். எவ்வளோ 75 ரூபா 50 ரூபா 50 ரூபா 15 ரூபா பாரு. இங்கே உனக்கு என்ன தெரியாதா? தெரியும் என்ன நீ ஏசுவாச பார்க்கும் போது நினைக்கிறேன் கொஞ்சம் இப்போ காசு பேரணுமோ கார் எடுக்கவே இல்லையடா தென்ன உன்னையா இருக்கணும் இந்த வேலைக்கு விட்டது ஆண்டா நீ அந்த வீடியோ போட்டு என்னன்னு செலிபிரிட்டி ஆகிடுவான். நான் உன்னை பார்க்குறேடா இந்த ஏன் முடியாது நான் பார்த்துட்டு தீ பிடிக்கிறேன் வீடியோலாம் பார்க்கத்தோட நம்மளை ஓடிந்தேன் கழிக்க போறியா நீ காய்ச்சிட்டு போகண்டா டே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு போகண்டா எங்களை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு போகண்டா. நீ என்ன ரொட்டி இங்கே வா உன்னை நான் எங்கே வச்சுருந்தாலும் எங்கே இறங்கிட்டீங்கடாப்பா போகணும் தான் ரைட். அப்போ நம்ம வந்து இப்போ வந்த தம்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருமே வந்து டிக்டாக் யூடியூப்பில் வந்துட்டு பார்த்துருப்பீங்க சம்டைம் வந்துட்டு அவருமே வீடியோ செய்கிறார். அவருக்கு ஒரு சின்ன ராசி ஒன்று இருக்குது என்னென்னு சொன்னால் ஃபேமஸ் ஆகிறோம் ஏன்னா ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு சரியாக யூஸ் பண்ணுறாரு இல்லைன்னா அதுதான் வந்துட்டு கவலைக்குரிய விஷயம். இப்போ உதாரணமாக இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சாக்கான்னு சொல்லி இல்லை பட் வந்துட்டு இதில் நிற்கும் போது ஒரு 2 கதை காய்ச்சிட்டு போயிருந்தால் சம்டைம் அவரை பிடிச்சவங்க யாரும் அவரை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடும். ஆனால் அவர் நடந்து கொண்ட விதத்தை பார்த்து யாரும் ஃபாலோ பண்ணுவாங்களோன்றது சந்தேகம் என்ன. பட் ஓகே அது கூட ஒரு வித்தியாசமாக தான் இருந்துச்சு. அப்போ இப்போ நம்ம வந்து எங்களோட கட்டைய மாட்டோம் அதாவது வந்துட்டு திக்கோடைக்கு போப்போம். அதாவது வந்துட்டு இப்போ எதோட ஏரியாவுக்கு வந்துட்டு போய் நம்ம திக்கோடையை போயிட்டு வந்து கட்டையம்மா சந்திக்க போகிறோம். ஸோ சந்திக்கும் போது வந்து பார்த்திங்க சொன்னால் வந்து எப்படி இருந்தால் இப்போ அவங்கள நாங்கள் சந்தித்தா கண்டிப்பாக அவங்களுக்கான ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கும். லைக் எப்படின்னு சொன்னால் இப்போ அவங்களுக்கு வந்துட்டு யாருமே இல்லை வந்து ஹெல்ப் பண்ண. ஸோ வந்துட்டு அவங்களுக்கான ஒரு உதவி வந்து கிடைக்கணும்னு சொன்னால் அது நாங்கள் வரணும் அப்படின்னு தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த வகையில் நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் சொல்கிறேன் நான் கடைசியாக வந்து வீடியோ செய்யக்குள்ள நான் சொல்லியிருந்தேன் அவங்களுக்கான அந்த மந்த்லி ஹெல்ப்பை வந்து நாங்கள் முடிச்சிட்டோம் வேண்டியக்குள்ள எப்படின்னு சொன்னால் வந்து முடிஞ்சுது. அப்போ யாராச்சும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண விரும்பினா நீங்கள் வந்துட்டு கண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்போ அந்த டைமில் நிறைய பேர் வந்துட்டு கண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. கண்டாக்ட் பண்ணியிருந்த போதும் வந்து சுவிஸில் இருந்த ஒரு அக்காரா சொல்லியிருந்தால் தான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிறகு வந்துட்டு எங்களோட பிரச்சனைகள் நிறைய வந்தாலும் அந்த அக்காவுமே வந்து அனுப்பையில் சேம் டைம் வந்துட்டு ஜெர்மனியில் இருக்கக்கூடிய அதாவது தங்கச்சியில அக்கா அவங்க வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்போ நான் சொல்லியிருந்தேன் அந்த சுவிஸ் அக்காவுக்கு வந்து நான் ஆல்ரெடி அவங்கள செய்கிற அலோவ் பண்ணதால் வந்து அவங்க செய்யாட்டி நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுமே வந்துட்டு செய்யாமல் விட்டதால் வந்துட்டு இவங்களுக்கான ஒரு வாய்ப்பாக அது வந்துட்டு கிடைச்சிருக்கு. உண்மையிலே வந்து இப்போ வாய்ப்பண்டைக்குள்ளே வந்துட்டு இப்போ என்ன சொல்கிறது உதவி செய்கிறதுமே ஒரு வாய்ப்பு தான். ஒரு சரியான ஆளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு கிடைக்கிறதுன்றது வந்து ஒரு வாய்ப்பு. அதுவும் ஒரு நல்ல ஜீவராசிகளுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுமே வந்துட்டு ஒரு பெரிய பாக்கியம்னு சொல்லணும். அந்த வகையில் வந்து நீ செய்யப்படுற இல்லை அக்காவா? அக்கா ஸோ பூவணிஞ்சலாம் பூவணிஞ்சலாம் மலர் நெஞ்சலாம் அந்த மாதிரி வந்துட்டு அப்போ தங்கச்சியோட அக்கா வந்துட்டு அந்த மந்த்லி ஹெல்ப்பை வந்துட்டு தான் வந்து செய்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கா. ஸோ அதை வந்து நம்ம இன்றைக்கு போயிட்டு வந்துட்டு கொடுத்து இனிஷியேட் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு மாதம் வந்துட்டு வர்ற நாட்களில் குறிப்பிட்ட காலத்துக்கு வந்துட்டு அவங்க செய்வாங்க வந்துட்டு அவங்களால ஏழுமே இருக்கும் வரைக்கும் செய்வாங்க. அதுக்கு பிறகு என்ன மாதிரி அப்படின்றது இனி வரும் காலங்களில் வந்துட்டு பார்க்கலாம்.
ஸோ வந்துட்டு நல்ல ஒரு ஆரம்பம். இப்போ நேரம் 11:30 ஆகிட்டது வந்து நம்ம இப்போ கல்லடி கடற்கரையில் நிற்கிறோம். வந்து இங்கேருந்து இப்போ திக்கோடைக்கு வந்துட்டு போகிறோம். ஸோ வந்துட்டு ஒரு கடை ஒன்று போயிருந்தோம், வந்து ஒரு நெஸ்கஃபே ஒன்று குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அங்கே சோடிஸ் எல்லாம் இப்போ நான் இப்போ வந்து வெளியிலேருந்து வரையில் நான் வந்து புதுசாக வந்துட்டு நடிக்கிறதுக்கு. பட் இருந்தாலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஒரு டேஸ்ட் இல்லை. கோழி கொஞ்சம் கோழி சட்டடாக்கு வரக்குள்ள கோழி வாங்கி தான் சமைக்கிறது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சோடிஸ் எல்லாம் வெளியில் வச்சுருந்தபடியாக அந்த இலையானுகள் வச்சு அளவு மேலே அந்த ஒரு மெனம்பருத்து போன மாதிரி ஓட பண்ணதையும் நாங்கள் காசை பே பண்ணிட்டு விட்டுட்டு வந்துட்டோம். அப்போ இப்போ இங்கே கல்லடி பீச்சு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நெஸ்கஃபே மிஷினில் வந்துட்டு அடிக்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு நெஸ்கஃபே வந்து குடிச்சிட்டு அப்படியே டிரெக்டாக நாங்கள் வந்து கட்டையமாட்டை வந்துட்டு போகிறோம். ஸோ வந்துட்டு ஆள்கிட்ட போகும்போது ஏதாச்சும் ஒரு கன்செப்ட் ஒன்று உருவாகி கொண்டு தான் போகணும். ஸோ அதான் சொன்னேன், நீ இவ்வளோ அனுப்பி விட இவள் யாரையும் வந்து கையோட கூட்டிட்டு போகிறோம் ஜெர்மனுக்கு கால் வந்துருக்கல. ஓ அப்படி செய்யலாம். ஜெர்மன் கொண்டு வரேன் கேட்போம். அதாவது ஜெர்மன்டாக்க இப்போ அவங்க எங்கே திக்கோடைய பக்கத்து கிராமம் ஒன்று கேட்பா அவர் ஜெர்மன்டா. சரி பரவாயில்ல, ஏதோ ஒரு கன்செப்டில் நாம் வந்துட்டு செய்வோம். ஸோ கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாக் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நம்ம இந்த கல்லடி கடற்கரையில் இருக்கக்கூடிய இந்த கடையில் ஒரு நெஸ்கஃபே வந்து குடிச்சுக்கொண்டு அப்படியே எங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆக்சுவலாக நாங்கள் ஒரு நெஸ்கஃபே ஒன்று வேண்டி நீ அதை குடிச்சும் போட்டு நான் காசு இன்னும் கொடுக்கல. அந்த என்ன நினச்சி வரியாடாப்பா? இல்லை கார்னிக்கல் ஒன்று நினைக்கிறேன். வாமா இல்லை வா அதனால நீ மிஸ்டியா நீ தமிழா சிங்களா? ஸோ ஓகே தென் அப்போ டெங்கி காலம் கூட டெங்கி ஜூஸ் இருக்கு. அட கடவுளே, என்ன கொடுமையாப்பா! என்ன ஜூஸ் இருக்கு? अरे मैं जूस देगा देने ने मिक्स फ्रूट वो डबल देना है वो डबल नहीं मिक्स फ्रूट देगा देने हां करंट आओ करंट ना इसका भी देना इसके बाद दान डबल है हां क्या जूस है ना और ना फुल ना आए ओके देखो देन नेस्कैफे பா நீ குடிச்சிட்டே नेस्कैफे குரங்குகள் அந்த ப்ளாக் செய்யறேன் அதான் சொல்லுவோம். வேணுண்ட மக்களை இங்கே கல்லடி கடற்கரையில் கப்பு செஞ்சு ஆக்கினது ஆங்கினா கிடக்கும். சரி இப்போ நாங்கள் வந்து கட்டையமாட்ட வளர்க்க போகிறோம். ஸோ வந்து அண்ணாட கேஷ் பே பண்ணி போடு. ஐயா கீழே ஓகே. இப்போ நம்ம கல்லடி பீச்சில் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு ஜூஸ் ஒன்று அடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரிஞ்சாங்கள்ட்ட வீட்டை வந்து போயிட்டு நாங்கள் இப்போ எங்கள்கிட்ட கட்டையமான வீட்டை போய் கொண்டிருக்கோம். ஸோ வந்துட்டு அந்த ஒரு உதவி ஒன்று செஞ்சுட்டு வாரதுக்காண்டி இதுதான் வந்து கவிதாஸ் அக்னியாங்கள்ட்ட ஏரியா இங்கால. ஸோ இங்கே இருந்தால் வந்து அங்கே எங்களோட ஃபுல்லாக அவங்களோட ஏரியா இல்லை இல்லை ஃபுல்லாக அவங்களோட ஏரியாண்டு அவங்க வாங்கல இங்கால அவங்க இருக்கிறாங்கன்னு சொல்கிறேன் நான். அப்படி சொல்லணும். அப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது இடத்தை பார்க்க எப்படி இருக்குது தம்பியாக இடத்தை பார்க்க? அதுக்கான இதுக்கு அவங்களுக்கு இருக்கையில் இது வந்து வயல் ஏரியா, அங்கே போகணும் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு தான் நீங்கள் கேட்கணும் எப்படி இருக்குன்னு. போக முதல் ஏரியா எப்படி இருக்குன்னா ஸோ இப்போ நார்மலாக இப்போ இந்த சைட்டை பார்த்து நீ கணக்காக கதைக்கிற ஐடியாப்பா. ரோட்டு கொஞ்சம் அப்படி இப்படி தான், ஆனால் பார்க்க நல்லா இருக்கு வெளியே. ரோட்டு அப்படி இப்படி இப்போ சொல்கிறேன் இல்லை, நான் ஃபர்ஸ்ட் டைமாக வெட்டிக்குள்ளோக்கு வரைக்குள்ள, அதாவது இந்த என்ன சொல்ற இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னம் இந்த ரோட்டு எப்படி இருந்தது தெரியுமா? இப்படி தான் அதுக்கு மீம்ஸே கிரியேட் பண்ணி போடுறவங்க. இப்போ தான் கொஞ்சம் போட்டிருக்காங்க ஓரளவுண்டாலும். அந்த வெளியே வரும்போது அந்த இருந்த ரோட்டுக்கு இங்கே இருக்கும்போது டிஃப்ரெண்ட். இது கொஞ்சம் தெரியும் ரோட் இன்னும் டெவலப் ஆகிருக்குது. அது இப்போ உங்களுக்கு அங்கேருந்து வந்தவங்களுக்கு இன்னும் ஆக மோசம் மாதிரி இருக்கும் பார்த்தா. அது ஒரு பக்கம் இருக்கு. நீங்கள் இப்போ எங்களுடைய வீடியோவில் நிறைய பேர் இருக்கிறாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. வேறு கட்டையமாக சூஸ் பண்ண காரணம் என்ன? கட்டையமாக சூஸ் பண்ண காரணம்னா திடீர்னு இப்படி கேட்டால் அது வந்து அந்த வடிவேல் சமாளிக்கா சொல்லுங்க, என்ன காரணம் உண்டு? எங்களை அக்காவுக்கு பிடிக்கும் ரொம்ப. அப்போ உனக்கு பிடிக்காதா? எல்லாருக்குமே பிடிக்கும், எனக்கும் தான். பொதுவாக பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அடி இப்போ அந்த மனசு எப்படியான ஒரு ஆள். இப்போ கவிதாஸுக்கு ஒரு அடிப்போம், கவிதாஸ்ண்டாண்ட ஆளை தூக்கி ஏற்றி கொண்டு போகிறாங்க இல்லை எங்க உங்களோட தம்பி கவிதாஸ் விடிய கோயிலுக்கு போகிறோன்னு காய்ச்சோன்னு பாப்பா என்னோட அக்கௌண்ட் அதான் சொல்கிறது. போரதீவு. என்ன தீவு? போரதீவு.
போறதால போறதிவா யா வரைக்கும் அங்கேருந்து வரைக்கும் பாரதிவன் சொல்றது யா ஒரு என்னடா படுக்கான் இல்லை எடுத்தா பிள்ளைன்னு இருக்கானா இல்லாட்டி எங்கேயும் போன வச்சுட்டு போட்டான் அது எந்த கோயில் டாம்பி இந்த கோயிலா இல்லாட்டி அங்கே உள்ளே போகிற வீடியோ அப்லோட் பண்ணுற போகிற அந்த கட்டுக்கிட்ட அந்த கோயிலா தாளங்குடா போகணுன்னு சொன்னோனோ போயிருப்பான்றியா ஏன் மேல மூடி இருக்கு கோபுரம் கட்டுறாங்களாப்பா இது வந்து இதுதான்டா படுவாங்கறேன்னு சொல்கிறேன் பியடா யா படுவாங்கற மெயினாக விவசாயம் அவங்களோட ஜீவனோபாயம் பார்த்தா தெரியும் பேர் ஃபுல்லாக வந்து வயல்லாம் செஞ்சுருக்காங்க வந்து நெல்லாம் அங்கே அறுவடை செஞ்சுட்டாங்க என்ன இன்னும் இது பழசு இனித்தான் விதைப்பாங்கடாம்பி விதைச்சு அதான் வெட்டியாச்சு நீ அடுத்த இடம் போடுவாங்க இல்லையா மழைக்கு அதுதான் இப்போ கட்டாயமாக என்னடியா பனி என்ன போய் காசு கொடுக்குற சரி என்ன போய் கொண்டு மணிக்கு நீ போயில கடையில் கொண்டு மறந்துட்டானே நீ கடை வராத மாதிரி இல்லை வாங்கிட்டா போச்சு சும்மா எதுவும் ஒரு பிஸ்கெட்டு சோடாவை அங்கர் மாப்பட்டிய அப்படியே இது என்ன இந்த பைப்லைன் புது பைப்லைன் வந்து என்னண்டு என்ன கேட்டால் நான் இங்கே தண்ணி நிறைய இடத்துல பார்த்தேன் நான் இருக்கு தண்ணியா இங்கே தண்ணி மட்டும் தான் ஓடும் பைப்புக்குள்ள அங்கே இதே மாதிரி சுடு தண்ணியல் கேஸ் எல்லாம் ஓடாது வந்து அங்கேயும் சுடு தண்ணி ஓடாது ஏனோட டென்மார்க்கில் பைப்பாலாம் சுடு தண்ணி வீட்டுக்குள்ளே எல்லாம் சுடாது வெளியே இருந்து டென்மார்க்கில் வந்து ஃபேக்ட்ரியாலாம் ஹீட் போட்டு வந்துட்டு வீட்டுக்கு சப்ளை பண்ணுறாங்க யா நல்லா இருக்கு இந்த ஏரியா உள்ள போலாமா உள்ளவே நீ உங்க நில்லு நான் கட்ட மாட்ட போய் இந்த காசை கொடுத்துட்டு வீடியோவும் எடுத்துட்டு வார் என் போட்ல போக முடியாதா போட்ல போறதுக்கு ஒரு ஏரியா இருக்குது இதுக்கே வந்து ஒரு போட்ல நல்லா இருக்கு முதல்ல நிக்குது அடியோ பாக்கலாமா ஐயோ நீ காண்ட எல்லாத்துக்கும் ஆசைப்படுற ஏரியாப்பா அடே அதான் தியேட்டர்ல நிக்கிறான்டாப்பா ட்ரெயின் இந்த உடம்பு வந்துட்டோ இன்னைக்கு 14 ரிலீஸ் அதான் தியேட்டர்ல நிக்கிறான்டாப்பா நீ என்னடாப்பா கோயிலுக்கு கொண்டு வந்து ஒரு தியேட்டர்ல நிக்கிற ஒரு வீடியோ நிக்கிற வீடியோ சொல்றேன் படிவா கேக் ஷாப் அவனை ஏற்றி கொண்டு போக கொண்டு பார்த்தது அப்போ பரவாயில்ல அப்போ நம்ம இழுத்து போவோம் இப்படியே நேராக போனோம்னா திக்கோடி என்ற ஒரு இடம் பெறும் லெஃப்டில் போனால் லெஃப்டில் போனால் இங்கே இதுக்குள்ளே போனோம்னு சொன்னால் அவங்களோட தெரிஞ்சபடி எல்லாம் எல்லாருமே சுற்றி வட்டாங்க எல்லாம் தெரிஞ்சபடி எல்லாம் ரைட்டில் இறங்கி போய் கேட்டுண்டு யாருண்டு இந்த அதாவது இங்கே உள்ள படுவாங்கிற சைடுக்கு இந்த ஏரியா கொஞ்சம் ஒரு டவுன் ஏரியா மாதிரி பழுகாமம்னு சொல்லி இது வந்து டவுன் ஏரியா மாதிரி இங்கே வந்தால் லைக் பேங்கு அதாவது பெட்ரோல் செட்டு அப்படி இப்படி எல்லாம் வந்து தெரியும் தானே இதுக்கும் வந்து அங்கால போனால் பெருசாக என்ன பேங்கு பெட்ரோல் செட்டு அது எல்லாம் ஒன்றும் இல்லை இங்கே தான் பெறணும் என்னென்றாலும் வந்து அப்படி வாகனத்துக்கு பெட்ரோல் முடிஞ்சா அண்டாதான் இங்கே தான் அடிச்சுட்டு போகிறான் வந்து உங்களோட வீட்டை மட்டும் வேணா நீங்கள் வீட்டை பெட்ரோல் செட் வச்சு அடிக்கிறீங்களா எங்கள் இடத்துலேருந்து அடிச்சு தான் போகிறீங்க அதே மாதிரி இங்கேருந்து அவங்க அடிச்சுட்டு போவாங்க அப்போ நம்ம இப்போ அதில் கட்டையமான வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன கடை ஒன்று இருக்குது அந்த கடையில் போய் ஆளுக்கு அது வேண்டிட்டு போவோம் ரைட் அப்போ அவடத்தை போயிட்டு கண்டினியூ பண்ணுவோம் ஓகே இப்போ வந்து கட்டையம்மாண்ட அதாவது கட்டையம்மாவுக்கு உதவி செய்ய போகிற அந்த ஒரு ஆசையை நிறைவேற்றுறதோட ஸ்ரீலங்கா வந்து தங்கச்சி கார் ஓடணும் அப்படின்ற ஒரு ஆசையை நிறைவேற்ற போகிறோம் அங்கேருந்து லைசன்ஸை வந்துட்டு இன்டர்நேஷ்னலாக மாற்றி கொண்டு வந்தாக்கி இன்னும் ஓடையிலையா இப்போ ஒரு ஓட பண்ணுவோம் அப்படின்னாக்காண்டி ரைட் யூ கேன் கோ நீங்கள் அங்கே பெரிய டிரைவர் சொல்லுவோம் அமர்த்திக்கொண்டு இது அமர்த்திக்கொண்டுங்க அமர்த்திக்கொண்டுங்க பிரேக்கில் காலேஜ் அமர்த்திக்கொண்டுங்க ரைட் கோ பக்கம் வர பார்த்து போங்க ரோட்டு சின்னன் வந்து நீங்கள் ஸ்லோவாக போனேன்னு சொன்னால் நானண்டா பிடிச்சி இழுத்து விட்றேன் நீ ஸ்பீடாக போனேன்னா ஒன்றுமே செய்யலா என்னால் அவ்வளோ மொக்க டிரைவர் இல்லை நீ அங்கே ஓட்டுறது தெரியும் பட் இருந்தாலும் இங்கே ரோட்டுகள் இதுகள் சிக்கல் நீ ஸ்லோவாக போ அமர்த்தாத
அங்க வரல வாகனம். வாகனம் மாடு வருது அது இப்பதானே வந்துச்சு. அது இப்போ வருது, அது திடீரெண்டு வரும் பாஞ்சடிச்சு கொண்டு. அண்ணன் கொஞ்சம் சைட் போங்க. அதை போச்சலாம் நீ இப்போ அதுக்கு விளங்கு, உனக்கே விளங்குது இல்லை, நான் சொல்கிறோன்னு அதுக்கு விளங்குது. சேவ் பண்ணி இப்போ அங்கே ரோட்டு தெரியல இல்லை, அது அப்படியே போய் பாஞ்சு விட்ற. டிஃப்ரெண்டாக இருக்குது. டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். இப்போ பிரேக் அடி அப்போ தான் அதுக்கிட்ட போய் நிற்கும். ஏன் பிரேக் வேலை செய்ய? பிரேக்கு காணாம வேண்டியது நான் சொல்கிறேன், நீ புது பழக்கம் உண்டு அடியா. அங்காலே போங்கோ. நான் நினைச்சேன் பிரேக் வேலை செய்யாதான். நல்லா அஞ்சாவது அண்டி ஏடாடி வாகனம் பெரும் பிக்சர்னு சொன்னதுக்குள்ள இது ஃபுல்லாக வெண்டுது. இது ஆக்சிடென்ட் கூட நடக்கிற வெண்டு. இது உங்களுக்கு அனுபவம் இருக்கா? ஆக்சிடென்ட் பட்ட அனுபவம் இல்லை, ஆனால் அந்த பட்டது தெரிஞ்ச அனுபவம் இருக்குது. அக்கா என்ன சொல்கிறது டிரைவிங் உன்னளவுக்கு இல்லைண்ணே? ஓகேண்ணே. உங்கள் அளவுக்கு இல்லையா? அவன் ஓடுவாங்கடி. நோடிக்கணும் அவன் கண்டதில்லை. அதான் காட்டுறது. இப்போ எல்லாரும் எல்லா விஷயத்தையும் காட்டல. அது கண்ணு வச்சிருவாங்க. கண்ணு வச்சிருவான். எஸ். இங்கே நீ மனுஷரோட மாட்டுக்கு தான் பயப்பட வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. ரைட். ஸோ வந்து அதை கவனமாக இருக்கும். உன்ன மாதிரி தான். இப்போ நானும் அங்கே யூரோப்பில் ஓடினாக்க ஒரு சில பேர் கத்திக்கொண்டு இருந்தாங்க. இவர் என்ன யூரோப்பில் வந்து லைசன்ஸ் இல்லாமல் ஓடுவார், இவருக்கு வைக்கிற மாப்பன்னு சொல்லி. ஆனால் சில பேருக்கு அந்த நாலேஜ் இல்லை. அதாவது இன்டர்நேஷ்னல் லைசன்ஸு வந்து மாற்றி கொண்டு வந்தோம்னு சொன்னால் நாங்கள் அதை எங்கேயும் ஓடலாம்ன்ற நாலேஜ் இல்லை வந்து. ஸோ அந்த விஷயங்களை அப்டேட் பண்ணி விடுவோம். இங்கே இந்த ரெஸ்டாரண்ட்லாம் இந்த ஹோட்டல்லாம் வந்து இப்போ எங்கள் முன்னாள் வந்து எங்களை பார்க்க வந்த அக்கா வந்து தங்கிட்டு வந்துவா. அதுதானோ நான் அதான் சொன்னேன், நீங்கள் இங்கே தங்கினா நல்ல வேண்டாம், மற்ற ஹோட்டலுக்கு மனுஷர் தான் காவல், இந்த ஹோட்டலுக்கு வந்து யானை காவல். ஓ பாதுகாக்கிறதும் அதுதான், பாதிக்க பண்ணுறதும் அதுதான். ஏன்னாக்கினே இது என்ன ஃபேக்ட்ரி கொண்டு வந்தது? என்னடா புதுசாக வந்துருக்கா? தூக்கி வந்து வச்சுக்காங்களா? என்னடா இது? அந்த கடையில் நிப்பாட்டேன். அந்த வேன் வருது இல்லை, வேனு பக்கத்தில் கடை இருக்குல்ல, அந்த கடையில் சைட் பண்ண. அவன் பட்டையில் நீ இதண்டு லெஃப்ட்டு. அந்த பைக்குக்கு பின்னுக்கு நிப்பாட்டு, அல்லாட்டி பைக் அடிச்சு உளுத்தி விடு. நிக்கட்டும். இது அக்னி ஒரு ஆங்கரும் அந்த தெரியும் தான், பிஸ்கட் பை சோடா அப்படியே இருக்கா கொஞ்சம் ஐட்டம் பண்ணிடா. சரி எவ்வளோ இறங்கி போகிறான்? அதான் இங்கே ஊர்க்காரமாய் போகிறான் இறங்கி. 2 நாள் இருந்ததுலேயே அவனுக்கு அதை தொத்திக்கிச்சு. வேறு அக்னி எப்படி கேட்க போகிறான்? இது மெரினா இருக்குதா சோடா? அங்கர் பாக்கெட் உண்டா? அங்கர் பெட்டி உண்டு. கொக்கும் மெரினான்னு தான் இருக்குது. சாரி, கொக்கு ஸ்ப்ரைட்டும். ஸ்ப்ரைட் அங்கர் பிஸ்கட் பை சமபோஷா 6 வண்டை கப். அங்கரோட என்ன சில்லறை இருக்கா? சில்லறை 5 ரூபா. ஓ அப்படி செய்யலாம். இது எவ்வளோ கணக்கு? 2000 இருக்கா? 2000 1000 2000 இந்த என்ன பட்ஜெட் சுருங்கிட்டு என்ன பண்ணி 1000 சொல்லி சுருக்கிட்டேன். அடே உன் தம்பிக்கு ஒரு குளுக்கோஸ் பண்ணி கொடு. அடே நான் காருக்கு எழுதிட்டு கொடுங்க. உன் தம்பிக்கு ஒரு குளுக்கோஸ் பண்ணி கொடு. உனக்கு இல்லை, அவன் கடையில் வாங்கிக்கிற அப்படிங்கிறா. அங்கே ரூபாண்ணா? ஓ ஓகே. இல்ல எடுக்க வந்து இப்படி பார்க்கணும் தானே, எனக்கு அங்கே இருக்கும்போது பார்க்க
இவன் இந்தியா ஸ்டேரிங்கு இப்படி வழியா பார்க்கலாம் இல்லடா. இது அங்காள் பக்கம் ஸ்டேரிங்கு கால் வழி அங்கால பார்த்தா கண்ணாடி இடிச்சு விடுது முகத்துல. அப்படியே போகுது. ஆள்கிட்ட போயிட்டு நான் சொல்லுவேன் ராகினி. ஆளை பேத்த போறோம்னு சொல்லுவோம். எங்க ஜெர்மனிக்கும் அது நீ தாங்க கேட்கும். அப்போதான் நம்புவா. ஏடா அது சரி வரும். அதுதான் நீ தாங்க கேட்கணும். அம்மா நீங்கள் இப்படி ஊரில் இருந்து கஷ்டப்படுறீங்க அம்மா, இது எங்களுக்கு பார்க்க கஷ்டமாக இருக்குது, நீங்கள் வெளுக்கிடுங்க போவோம்ண்டு. வெளுக்கிடுங்க போவோம் ஜெர்மனுக்குண்டு. இதில் ஸ்பீட் பிரேக்கர் வச்சுருப்பான்னு அவன் ஸ்லோ பண்ண அங்கே போகணுமா. இதெல்லாம் கவிதாசனை விட்டு போகணும். பார்த்தேன் இப்போ ரோட்டை பார்த்தேன். இப்போ அடிச்சு காப்பேட் சுடும் தொட்டு பார்த்தேன்டா. ஜோதிப்பார் அங்கே வந்து யூரோப்பில் எத்தனை கார் ஓடியான்டா. அழகா ஒரு கதையும் இல்லை. அந்த நேரத்துல பறந்தான். எத்தனை கடவுளை கும்பிட்டீங்க? ஏன் பைத்தியமோ அவைதான் கும்பிட்டுருக்கோம். நான் கும்பிடல. ஸ்லோ பண்ண இந்த ஸ்பீட் பிரேக்கரி தெரியாது மெதுவா விட்டேன்னா பாய் மேதான் பரவாயில்ல. யாருப்பாமே கொடுக்கலாம் போறா கொடுக்கலாம். பஸ்ல வர தந்துட்டான் பஸ்ல வரான். ஸ்பீட் பிரேக்கர் தெரியல. அதான் ஸ்பீட் பிரேக்கர் தெரியாம வைப்பான். பின்னுக்கு வாங்க இல்லை இல்லை போட்டு ஸ்லோ பண்ணாதான். உன்ன மாதிரி யூரோப்பில் இருந்து அங்கே பிறந்து வாழ்ந்து வளர்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் முன் வரணுமாப்பா. இங்கே வர்ற டைமில் ஒவ்வொருத்தருக்கு போய் பார்த்து இப்படி அவையில் இருக்கிற நிலைமைகள் இடங்கள் சூழ்நிலைகளை பார்த்து ஹெல்ப் பண்ணணும். அதுக்காண்டி தான் உன்னை இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கூட்டிக்கிண்டு வரணும்லங்க. இதில் லெஃப்ட் எடுக்கணும். இடது சைட் ஒரு வாரம் போல் அந்த மதவை கிடிச்சு பிடிச்சி விட்டாரு. ஸ்லோ பண்ண நல்லா ஸ்லோ பண்ண. இந்த ரொட்டியா ஐயோ கொஞ்சம் கதைக்க விளையாடியப்பா. ஒன்றும் செய்யல அவ்வளோக்கடாப்பா கடவுளே. தம்பி மெதுவா போ தம்பி. அவன் பாவன் நல்லபடி எனக்கு கொஞ்சம் இருக்கட்டும். நீங்கள் சைட் பண்ணு. கட்டு அவையில் கொஞ்சம் வாழ்ந்துட்டு நம்மளோட பார்த்து செய்யன். காரம் உங்களோட காரம் தானே. திரும்பி போகிறதுக்கு தேவையில்லை. அடே இவ்வளோ நீ போ மெக்க கொலை கொண்டு போ. சரியோ அதுக்கு நீ ஆளை கூட்டிகிட்டு போ. தம்பி இவன் வீடியோ தம்பி சரியோ. நீ நீ போய் கதை. நீ போய் கதை வலது சைட் அந்த இணலுக்குள்ள சைட் பண்ணுவோம். அந்த வலது பக்கம் அந்த இணலுக்கு இணலுக்குள்ள சைட் பண்ணிவிடும். இதுதான் அவன் வீடு தெரியும் தானே. வெரி குட். இப்போ என்னண்டா நீ போயிட்டு கதை அவட லைக் ஹாய் அம்மா அப்படி இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியும். அவங்கள்ட்ட முந்தி வேறு கிருஷ்ணா அவர் நீ வர மாட்டேன் நான் தான் வருவேன்னு சொல்லி சும்மா கதை. ஓடுது ஆள் ஓடுது. அல்லாடி நான் வரட்டா சும்மா மோகம் தெரியும். ரிஸ்கி அது இல்லையா தம்பியா வாடா கொண்டு வாடா. அல்லாடி அவன்கிட்ட கொடுத்து நீ வா. அவன் தம்பி எடுப்பேன் நான் எடுக்குது மேலே எவ்வளோ தெரியணும் இங்கே காட்டி கொடுப்படி எனக்கு ஏற்ற மாதிரி சின்ன ஆள் பார்த்துட்டு உடுப்பெல்லாம் மாத்திரா. அது சட்டையை கொழுவு வாரண்டை கடத்துறது. அண்ணாச்சி என்ன சிட்டி பாரு இது. வணக்கம் நமஸ்காரம் வந்தனம். எங்கால ஓடி ஒழிச்சனியோ என்ன பாவாடை கரப்பு மேகிடக்கு மெய்யர் என்ன பாவாடை கரப்பு மேகிடக்கு. அண்டே கனடாவில் கொண்டு வந்த கரப்பு மேகிடக்க. அண்டைக்கார கனடாவில் வந்தான் பார்க்க. என்ன வடிவா வந்துட்ட கிரீமி பூசுறாக்கா. என்ன தலைமுடியெல்லாம் அயன் பண்ணி மதிச்சுட்டியோ நீ. ஆள் இல்ல அது இது வேற ஆள். அவ இனி சார் இனி பழைய கன்செப்ட் வாங்க வாங்க. நுள்ளி பிராண்டி கிள்ளி பிராண்டி ஆரம்பா.
இப்போ வந்து வழி நின்றேன். நான் வெளியே தான் வந்து இப்போ ஒரு 2-3 கிலோமா வரும். என்ன சும்மா இருக்கிற? நான் சும்மா இருக்கேன். அப்போ அவ கனடா கறி வந்தா? கனடா கறி வந்தா? ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை நான் கூட்டி வந்தேன். ஒரு பொம்பளை வந்து ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளை ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை வந்தா அசோ என்ன தந்தை வந்து வந்து எனக்கு உடுப்பு தந்தாங்க. அவனுக்கு சாரணம் உண்டு. எனக்கு உடுப்பு உடுப்பு வந்து உடுப்பேன் இந்த உடுப்பேன் இல்லை வேற ஒரு சைக்கிள் நான் நாளைக்கு காசு 5000 தந்தாங்க. 5000 வந்து நான் மகள்கள் நான் அதை தந்தேன். 50,000 தந்தேன் என்ன லஞ்சம் தந்தேன் என்கிட்ட 5000 கொடுத்தா 5 50 இல்லை அதில் போய்க்க. அப்போ எங்களுக்கு அந்த பொய்யா நீ சொன்னா வந்திருக்கேன்டா ஏன்னா 50 தந்தேன்னு சொல்லி எங்களையும் இல்லை வேற விட பண்ணி விட்டாங்க. 50,000 கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் போகிறது இல்லை இந்த மாதிரிக்கு தைக்கல உடுப்பு நான் உடுக்கலாம். அவனுக்கு சாங்கணும் மூட்டலாம். அப்படி என்ன உடுப்பு பொறுத்த நான் பாப்பா இருக்கா மிஷின் கடை தச்சு தந்துட்டு போகிறேன். டேப்பு கடை கடவுனாடா வாயில அப்படில அதில் இல்லை நீ இதில் இரு நீ யார் அதில் இரு எனக்கு இந்தியா போய் தான் வளம் இந்தியாவில் வந்து இங்கே வந்துருக்கீங்களா இது என்னண்ணே அண்ணா பேன் உண்டு இல்லை இடம் இந்த குட்டி பேன் உண்டு போடுறேன் இது உங்களுக்கு ஷோட்டு தைக்கிறேங்க டேப் இல்லையா எல்லாரும் யாராவது தைச்சி தந்துட்டு போவேண்ணே நான் தைப்பேன் தானே என்ன ஆக்கா நோண்டியா அள்ளி போட்டேன் சரமம் மூட்டையில இன்னும் அலங்கு அலங்கு கவனம் இருக்குமா இருக்கும் சரி 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 உண்மையிலேயே வந்து மிகப்பெரிய விஷயம் என்னண்டா இப்போ உங்களோட வயசுக்கு ஒரு தட்ட துணையும் இல்லாமல் நீங்கள் உங்களை பார்க்குறதே பெரிய விஷயம். அடி நொந்தது அது நோமலாக தான் அடித்தேன் நான். அப்படி இருக்கக்குள்ள அவரையும் வச்சு பார்க்குறீங்களோ அதுதான் பெரிய விஷயம். அதுக்கு உங்களை பாராட்டுறக்கான தான் எனக்கு ஒரு டீச்சரை கூட்டியிருந்தேன் நான். ஆனால் என்ன வாக்கு தமிழ் தெரியாது. வேணுமெண்டா கேட்டுப்பாங்க தமிழில் கேளுங்க. உனக்கு தமிழ் தெரியாது ஆளை பார்த்தா தமிழ் மாதிரி இருக்கும். ஆனால் ஆள் வந்து தமிழ் தெரிய ஆளுக்கு. ஆனால் ஒன்று கதைப்பா தமிழ்ன்ற பேரில் அது தமிழ் இல்லை கதையடி சொல்லு எப்படி இருக்கீங்க. நாங்கள் நல்லா காய்க்க முடியல. அது விளங்குதா உங்களுக்கு? விளங்கல்ல. இது கடிஞ்சோக்கடாப்பா. எப்படி இருக்கிறீங்கன்னு அவன் கேட்க நாங்கள் நல்லா இருக்க முடியலன்னு சொல்லி போட்டால் அது விளங்குன்னா விளங்க இல்லையா? இப்போ என்னண்டா இப்போ அன்றைக்கு வந்து கனடா காரியை 50,000 தெரியுது. 5,500 வீடு தேடி வந்து தந்தைக்கு ஒரு நன்றி சொல்லத்தான் சொல்லுவோங்க. நன்றி உண்டு. நன்றி எங்களுக்கு யாரு சொன்னீங்க? இது அவ பாப்பா இல்லை கனடாக்காரி. அவ யாரு நினைக்கிறியாரு? அவாவோ அவ கொஞ்சம் மால் வசதி 5 ரூபா சொல்லி வந்தாலும் பேரு அவ வசதியான ஆள் தான். அவருக்கு தாய் இல்லை தாப்பன் இல்லை அவருக்கு தாய் தாப்பன் அப்படின்னு அவனுக்கு தான். அப்போ கனக கதைச்சி இருக்கிறீங்களா? கதை கன நேரம் போயிருக்கு. அப்போ ஒரு தான் நாங்கள் இருந்து வாசப்படலாம். பாட்டும் பாடுங்களே? நானே கேட்டு கலைச்சி போன இவ்வளோ ஆழமாக ஒரு பாட்டு சோடான்னு குடிப்பேன். வண்டைக்கா புறேன் அது வேண்டா நீ வர மாட்டி. என்ன சேரையங்கள் அடிக்கிறத முந்திய மாதிரி இல்லை போனாப்பா. என்ன இல்லை அறவே மறந்துட்டா பல இதில் சுலாவணும் லைட்டாக அண்டை ஊற்றி போட்டு லைட்டாக சுலாய் விட்டா சரியானு. ஆனால் இப்போ வீடு கொஞ்சம் பக்கைக்கு லைட்டாக இல்லையான்னு புழக்கமாக கிடக்கு. என்ன செய்கிறது? நீங்களும் எத்தனை பார்க்குறது சமைக்கிறதோ தம்பியை பார்க்குறதோ இல்லையான கிளைக்கிறதோ என்ன எத்தனை நடக்கணும்? 2 பாப்போம் 3 கொடையப்பா என்ன சொல்லி போட்டாப்படாக்கன்னு என்ன கடன் கட்டிக்காரியாக்கடாப்பா. இங்கே பொட்டையை பார்க்க எந்த இடமே கிடக்கு? பொட்டையை பார்க்க எந்த இடமே கிடக்கு?
பொட்டையை பார்க்க எந்த இடமே கிடக்கு கண்ணிக்கு எங்க நல்லா வேலைக்கு உள்ள வடிவா இருக்காள் ஓ ஆ இங்கே அவள் ஒன்றும் தர மாட்டாள் நீ ஐஸ் வைக்காத அந்த உள்ள ஆங்க வா முடியல யாரு புள்ள வா புள்ள வா பிள்ளைக்கு கொஞ்சம் பக்கம் இது தெரியுமே இது என்ன செய்யணுமே இதுதான் சுலாவரன் இதான் சுலாவரன் மெய்யர் வெளிநாட்டுக்கு போனான்னு அறிஞ்சீங்க வேற டைம் விசாரிச்சீங்களா உயிரோடு இருக்கிறானோ திருப்பி வருவானோ லாரி வந்தோட கேட்டேன் என்னடா நீ இப்படி போனாம்புள்ள வெளிநாடு மையானவள்ள கேட்டேன் அது 3 மாதத்தில் வருவாங்க மாதிரி அந்த அவங்களுக்கு தருவாங்க கடையில் தர மாட்டாங்க நமக்கு சரி அப்போ ஒரே தாரக அவன் நல்லா இருக்கிறானோ கொள்றானோ அந்த கதை ஒன்றும் இல்லை இப்படி வாழையா 2 வரையும் செல்லுவோம் இல்லாட்டி 3 வரையும் செல்லுங்க வாழ்றதுக்கு என்ன ஏன்னா சோடா மட்டுமே இல்லை சார் எங்கெல்லாம் வைப்பேன் அந்த அது வயல் அடிக்கணும் நான் குடிக்கிறேன் பண்பு அங்கே தொங்கலே போட்டுதா விருந்தம் பண்பு நீ குடிய அதில் அவைய குடிச்சு போட்டு தான் வந்தேன் நீ குடி எந்த அது விடும் நீ குடி சேசடிச்சுட்டு குடி அது விடும் ஆறு நான் சொன்னேன் இல்லை முதல்ல ஐஸ் வைக்கணும் அவள் ஒன்றும் தர மாட்டாளுண்டு அவள் ஒன்றும் தர மாட்டாளப்பா நீங்கள் குடிங்கோ அவ்வளோ கொடுக்கட்டும் அதுதான் விடும் சரி தண்ணி குடி சரியா அப்போ எனக்கு அந்த பிள்ளைங்க கொண்டு வரணும் நிறைய குடிக்கும் அப்போ எல்லாருக்கும் கொடுத்து கடைசியாக தான் எனக்கும் அப்போ உங்களுக்கு உதவி செய்கிறாளர் நீதான் அப்போ என்ன எல்லாம் எங்கே கவனிக்கிறீங்க அவையெல்லாம் பார்த்துக்க நாம குடிக்கிறோம் அது குடிக்க சரியில்லை தானே அப்போ நான் பார்த்தனைக்கு அவை குடிக்கிறதோ அது மட்டும் நீ குடிக்க என்னண்டு நீ குடிக்கிறாங்க எவ்வளோ அதுதான் சொல்கிறேன் நான் தான் குடிக்க போகிறேன் என்னையே மறந்துட்டேன் நீ பழைய அன்பு இல்லை அப்போ இந்த 3 மாதம் என்னமே செலவுக்கு என்ன நீ வாங்கினாங்க காசு ஆட்டு இது என்ன காசு மாறி வந்தீங்களா அப்போ என்ன கொடுக்கணுமே இப்போ அது கொடுக்க தண்ணி வேண்டாமா எவ்வளோ வந்தீங்க 10 வாங்கியிருக்கேன் 3 மாதத்துக்கு 10 வாங்கியிருக்கேன் நான் 3 மாதத்துக்கும் 10 வாங்கியிருக்கீங்க ஆனால் ஒரு மாதத்துக்கு 10 தந்தாலும் அதை காணான்னு சொல்கிறாங்க இல்லை நான் 3 மாதம் 10 வாங்கலாம் வாங்கி சாமான் ஜாக்கெட்டு வாங்கலாம் கறிகுடியில் வாங்க தண்ணி வாங்கணும் வாங்கலாம் அப்போ இப்போ என்ன இப்போ நாங்களும் கையை விட்டால் இல்லாமல் சரி போலக்கா கட்டம் சரி போலக்கா அடைங்க அழகாச்ச பேரெல்லாம் நமக்கு நீ தந்துட மாட்டாங்க காசு எண்ணி தந்துடணும் அப்போ இப்போ என்ன செய்வோம் இப்போ அப்போ நாங்கள் திறத்தான் பண்ணும் போலக்கா இந்த இல்லாட்டி கோயிலையும் போவேன் உங்ககிட்ட 2 நாங்கள் சேர்த்துட்டு தானே அப்போ போவோம் என்ன அப்போ வளர்க்கிடுவோம் இப்படி சொன்னா அப்புறம் இப்படி முகத்தில் அடித்தா இப்படி இங்கே நெல் மூட்டையோட போல அந்த அந்த தைரியம் தாங்க போட இல்லை வாங்கி கட்டணும் வந்தப்பெல்லாம் என்ன தந்தாதா இல்லாட்டி விட்டுட்டு போண்டா அப்போ என்ன கதை சரியே அது நீங்கள் செலவு தாருங்க அதுதான் அது நீங்கள் போகுது போங்க அப்போ யார் பார்க்குறேன் 2 நான் கேட்க வேண்டிய ஆள் இல்லை தானே நீங்கள் கேஸ் கொடுப்பா எவ்வளோங்கட கதை இப்போ கணக்கு என்னைய உள்ளுக்கு தள்ளுற கேஸ் கொடுப்பா எவ்வளோங்களுக்கு நான் உள்ளுக்கு தள்ள விட மாட்டேன் யாரு கதை கதை பொறுக்கு போன முறை வரைய கூட சொன்னியல்ல 1 வருஷம் வளைக்க சொல்லி சொன்னியா இல்லையா அந்த படியா என்ன நான் மறந்துட்டேன் என்ன அடவட்டு கிடக்கையா வேண்டேன் அது 2 கோணம் கேட்டேன் அந்த பொடியின் மேலே சொன்னியல்ல 1 வருஷம் வளைக்க சொல்லி அது நான் இல்லை அவையான விடல அது நீ மறந்தவங்க நீ அடவட்டே நீ மறந்தவங்களுக்கு 2 இருக்கும் இன்னும் காசு இருந்தாலும் அடவட்டுதான் சோடா அப்படி இருக்கு விடாட்டா கொஞ்சம் இல்லை வேணாப்பா ஏன் இப்போ சாப்பிட்டேன் நாங்கள் அது சாப்பிட்டது அந்த செமிச்சு கொடுக்குமாண்ணே இல்லை வேணாம் இங்கே பாடிக்கல அப்போ என்ன உதவி ஒன்று செய்ய வேணாமா வேணாமோ நாங்கள் இப்படி சாயிரம் அடவட்டு கட்டுங்க இங்கே இந்த இந்த கதையை விடனே இப்போ உதவி வேணாமா இப்போ செய்ய வேணாமண்டும் இதுதான் தரியில் தாண்ட கதை இல்லை வேணுமோ வேண்டாமோ அதான் கதை அப்போ பிறகு என்ன முதல் கதை நீ முதல் தண்டிக்கிறாது நீ போண்டு போகணும்லாம் சொல்லல அப்போ தாருங்க இல்லாட்டி அப்போ என்ன என்ன பார்த்து போங்க என்னென்று சமாளிப்பியல் நாங்கள் இல்லாட்டி என்னென்று சமாளிப்போம் அப்போ அந்த கடன் என்னென்று கொடுக்குறது
நாளைக்கு தான் பிடிக்கணும் நான் ஆ நாளைக்கு தான் பிடிக்கணும் நான் எப்படிக்கும் நாளைக்கு தான் பிடிக்கணும் ஓ யாழியே பிடிச்சி கடன் பண்ணுறீங்க அப்போ யாழி கடன் என்ன கொடுக்குறது பார்த்து கொடுக்குறேன் என்னத்தை பார்த்து அப்போ உங்களுக்கு யாரோ உதவி செய்கிறாங்க இல்லைப்பா உதவி செய்கிறாங்க அந்த வெளிநாட்டுக்கார அந்த காசு வந்துட்டு பிறகு நான் இன்னொரு வருடம் காசு வைக்கல நாங்கள் போனதுக்கு பிறகு நாளைக்கு தான் நான் காசு வாங்கினது சத்தியமான ம் ஒரு உதவி செய்கிறேன் உதவி செஞ்சேன் எங்களுக்கு இந்த வந்தேன் யாரு வெளிநாட்டுக்கார அவள் வந்து சரி வேற உதவி செய்கிறேன் சத்தியம் இல்லை சும்மா சத்தியம் பண்ணக்கூடாது ஒரிஜினல் சத்தியம் பண்ணணும் இல்லை வடிவா சத்தியம் பண்ணணும் ஒரு வருடம் இல்லை எங்களுக்கு போகிறாங்க அவர் என்னவா இங்கே வடிவா சத்தியம் பண்ணணும் என்னண்டு இப்போ யாரை கொண்டு சத்தியம் பண்ண போறீங்க நாங்கள் பிள்ளையாரை கொண்டு சத்தியம் யாரும் கூட கடவுள் யார் கூட கடவுள் யார் உங்கள் பிள்ளையார் தான் அப்போ பிள்ளையாரை கொண்டு சத்தியம் பண்ணணும் பிள்ளையார் ஒரு டைம் வேண்டது பிள்ளையார் என்ன விட்டு அங்கே வேலையை விட்டோம் அப்போ இப்போ அந்த வெளிநாட்டுக்காரர்கிட்ட வேணும் நீங்கள் வெளிநாட்டுக்காரங்க கொண்டு தந்தது எனக்கு தான் அது அது ரொம்ப கிட்ட வாங்க காசு தந்தாங்க உடுப்பு தைக்கட்டுமாண்டு அப்படின்னு சாமான் அப்போ இப்போ இந்த காசுங்க சாமாங்க வேண்டியாச்சு அதில் மிச்சம் ஒன்றுமே இல்லையா இப்போ செஞ்சாண்டிங்கள முடியதான் பான் வாங்கி கொடுக்குறேன் சோறாக்கி நேரம் வேண்டிங்க இப்போ அவர்கிட்ட உடம்பு இல்லாமல் எப்படி இருக்குது தம்பின்ட்டு பரவாயில்ல பரவாயில்ல ஐயா அப்படி இருக்க சும்மா இருக்கீங்களா சரி முடிஞ்சது கதை என்ன சும்மா இருக்கியா பிரச்சனை இல்லை சரியா அப்போ என்ன நான் போயிட்டு வரட்டே நான் இவ்வளோ கூட்டிக்கணும் வந்தேன் இவ்வளோ உங்களை பார்த்து உங்களை பிடிச்சிருந்தா உதவி செய்வேன்னு சொன்னவள் கேளுங்க என்னை பிடிச்சிருக்கோண்டு அவள் நான் சொன்னேன் நான் தமிழ் தெரியான் ஐ லவ் யூ என்று சொல்கிறாள் என்ன சொல்லுங்க அர்த்தம் நான் பிடிக்கல அவனு ஏனண்டுகள் அணை ஏன் என்ன பிடிக்கலேன்னு கேளன்னு சொல்ல மாட்டேங்க அப்போ என்ன சொல்லுவாள் அதான் சொல்றாள் இப்படி என்ன தெரியுமே சாக்கொல்லுவன் ஏன் இப்படி காட்டி ஆயிலா சாக்கொல்லுவன் விளாங்குது ஏ அண்ணே இவள் வந்தாலும் உன்னை பார்த்து செய்ய போகிறேன் சரியோ நான் காய்ச்சி கொண்டு இல்லை நிற்கிறேன் மெய்யர் நான் காய்ச்சி கொண்டு இல்லை நிற்கிறேன் இவள் வந்து உங்களை பார்த்து உதவி செய்யப்பட சொல்லி வந்தாள் சரியோ அவளை மடக்குங்க நீங்கள் காய்ச்சி உங்களை ஓ உங்களை காட்டுறதுக்கு இங்கேப்பா இங்கே கதையை கேளப்பா உங்களை காட்டுறதுக்கு நீங்கள் என்ன மோனாலிசா ஓபிக்கவே மெய்யர் இல்லை கேட்குறேன் ஏன் நான் கூட்டிக்கொண்டு வர ஆக்கலை காட்டிக்கிட்டு அவையிட்டு உங்களுக்கு உதவி எடுத்து தான் கூட்டிக்கிட்டு வர்றது அப்போ அவளை மடக்குங்கோ கதைச்சி மடக்குங்கோ உங்களோட பிரச்சனையை சொல்லுங்க உங்களோட பிரச்சனையை சொல்லி மடக்குங்கோ சொல்லண்ணே ரெண்டு பிரச்சனையை சொன்னேன் அஞ்சை பத்து அடிச்சுட்டு போவாள் இல்லை ஆளை பார் வெள்ளக்காரி தான் இருக்கிறாள் ஆள்கிட்ட ஒன்றும் இல்லை ஆளை பார்த்துக்கிட்டு தாயிட்டு நான் பண்ணி தருவாள் அண்ணே கேளண்ணே அவள்கிட்ட அப்போ என்னடா கேள் இந்த கிரந்த கதை இருக்கப்படா அள்ளி போடுறேன் உனக்கு இப்போ சாலையா திமிர் கூட்டிட்டு திமிருனா கூட்டிட்டு என்ன விளங்கிட்டு ஓ எனக்கு விளங்கி தான் நம்ம தான் இல்லாட்டி என் பேர இங்கே வரேன் நான் இது என்ன இது கலடப்படியே தரட்டா கண்டு கடுதாடே சங்கிலி மாலை தான் தேடி கொஞ்சம் ஆசை இல்லை கல்லிக்கு ஆனால் அந்த பண்பு இருக்குது ஆள்டே வந்தார வரவேற்கும் பண்பு இருக்குது சரி நீ அவன் அங்கே குடிப்பான் போயக்க குடிப்பான் காருக்குள்ளே கிடக்கு தானே போயக்க குடிப்பான் இங்கே இங்கே கதையை கேளனே சீரியஸாக கேட்குறேன் ஏன்டாப்பா நான் இப்போ கடைசியாக வந்து நான் ஒரு 10,000 வந்துட்டு போனான் இல்லை அது பிறகு நான் வரவும் இல்லை தரவும் இல்லை பழைய உதவி அதுவும் முடிஞ்சுது
கடைசியாக கணக்கு பார்த்து 60,000 கொண்டு தந்து போட்டு விட்டுட்டேன் சரியோ பிறகு நான் காய்ச்சிட்டு போனேன்ல வேறு யாரையும் உங்களுக்கு புதுசாக நான் மாதம் உதவி செய்கிறக்கு பிடிச்சி தாரேன்ண்டு பிடிச்சி ஆளை தான் பிடிச்சிக்கேன் இப்போ உங்களுக்கு மாதம் உதவி செய்கிறக்கு இவங்க தான் தரப்போகிறாங்க நீங்கள் உங்களுக்கு மாதம் எவ்வளோ வேணுமெண்டு அரை பேசி ரூபா கொள்ளுங்க அப்புறம் 5-10 என்னட்ட கேட்காம நேரடியாக கொண்டு விட்டுக்க நீங்களே கதையுங்கோ அப்புறம் ஏடா சிக்கல் இல்லைங்க ஆளை நேரடியாக கொண்டு விட்டுக்கிறாங்க நீங்களே காய்ச்சி பேசி ஒரு விலைக்கு முடிவுக்கு வாங்க எவ்வளோ வேணும் மாதம்ண்டு நீ சொல்லு எல்லாத்தையும் எல்லாம் சாமான் சக்கட்டை எல்லாத்தையும் சொல்லு நாட்டின் நிலைமையில் எல்லாம் எக்கானமியில் எல்லாம் சொல்லி உங்களோட கஷ்ட துன்பம் எல்லாம் சொல்லி ஒரு முடிவுக்கு வாங்க நீங்கள் ஒரு விலையை கேளுங்க ஒரு விலையை சொல்லுவா ஒரு விலையை உடன்பாட்டுக்கு வாங்க ஆனால் அவளுக்கு காது கேட்குற குறைவான நீ பயப்படா கதை என்ன நான் தான் சொல்லுவேன் திருப்பி கதை கேளு அவள்கிட்ட கேளு ஆனால் சந்தர்ப்பத்தை விட்டுச்சோன அப்புறம் என்னட்ட கேட்கக்கூடாதா இவ்வளோ நான் இல்லை செஞ்சேன் நான் நீ அவள் தான் செய்யப்படுறாள் அவள் மாதம் பெற மாட்டாள் மாதம் தருவாள் நான் பெறுவேன் ஓ அப்போ நீங்கள் அவள் அனுப்புவாள் நான் அதை கொண்டு வந்து தருவேன் அனே உண்மையை அவளை தருவாளன்னு பார்த்தி இந்த முகத்தை பார்த்து நம்புறாங்களே இல்லை இந்த முகம் காசார முகமே இல்லையா இங்கே கதையோட அனே உனக்கு இப்போ மாதம் அவள் அவளோட கதை என்ன வாங்கணுமா மாதம் அப்போ இப்போ கேளுண்ணா அப்புறம் இப்போ பக்கம் 500 காய்ச்சி வந்துருக்காம 2000 சொல்றா நீ சொல்ற ஒரு விலை எவ்வளோ வேணுமா நீ அடுத்த ஆட்டா 3000 காணுமே 3000 காணுமே என்ன எவ்வளோ 15 எது சைவரன் சொல்லுவா அப்போ கொஞ்சம் விலையை சொல்லுங்க உனக்கு என்ன செலவு அந்த செலவுக்கு கொஞ்சம் சொல்லி போ அப்படியே நான் ஜோதிச்சு ஒரு 3000 மட்டும் காணுமெண்டு பார்த்தேன் 3000 காணாது 3000 காணாது அப்போ தாரணதா இல்லாட்டி போண்டேக்க மட்டுமே என்ன ஒன்றுமே இல்லையா இப்போ போனேன் அப்போ ஒரு 5 10 நான் தந்தேன் இங்கே என்ன பேர் என்ன பேர் இங்கே எத்தனை 3 சங்கிலி என்ன போல வசதியாக இருக்கு அவ்வளோ பேருங்க மஞ்சள் கயிறு அப்போ அவள்கிட்ட ரேஞ்சு தான் நான் கதைக்கு வரணும் இப்போ 5ல் நான் கொண்டு வந்து விட்டு கிடாக்கு நீங்கள் கதைங்க அதுக்கப்புறம் மிச்சத்தை அவள் 10 கேட்டிருக்கா நீ என்ன அப்புற கஷ்டம்தான் பார்த்தியா கஷ்டம்ன்றா அவள் 10 தர கஷ்டம்ன்றா காய்காரி ஃபோன் பண்ணி தரேன் கேட்குறீங்களா அவள் அமைப்போம் உங்கள் சரி அப்போ போவோம்பா இது செய்கிறவா போவோம்பா இது நான் பாவம் பார்த்து வந்தா நீ வெறுக்கிற இது இவாக்காரோ வகுப்படுத்திருக்காங்க வந்து இல்லாட்டி இந்த முறை இந்த கதை அடிக்கடி வருது ஆக்களை கொண்டு எங்களை என்னைய காட்டி போட்டு அந்த கதை வருது இல்லோ இவா இந்த கதையை பார்த்தா இவா கொண்டு ஆக்களை காட்டி போட்டு நான் பண்ணி இருக்கிறமே கேட்குறேன் காட்டி போட்டு நான் பண்ணி எடுத்துன்னு போகிறேன் அப்போ அப்போ உங்களோட கதையின் அர்த்தம் என்ன அப்படி சொல்லல என்ன எங்களை கொண்டு நீ காட்டிக்கா கடவுள் பிள்ளை போய் கொண்டோம் காட்டி போட்டு எங்களை காட்டிக்கா அந்த பிள்ளை அதுகள் உதவி செய்ய ஆசைப்பட்டவரையே தான் நான் இங்கே இன்றைக்கு எத்தனை வயசு உனக்கு 35 வயசு இல்லை எனக்கு அப்போ எத்தனை 60 வரும் வருமா இல்லை 60 சரியா சொல்லு 60 எத்தனை ஆண்டு பிறந்தீங்க அது தெரியா எந்த மாதம் பிறந்தீங்க திகாதி கிழமை என்ன நேரம் பிறந்த நேரம் சரியோ அப்போ இன்றைக்கு உங்களுக்கு 60 வயசுன்னு வைப்போமே சரி ஒரு 50 வைப்போமோ
சரியா 50 இந்த உங்களோட 50 வயசுக்கு இந்த ஏரியாவுக்கு இருக்கிற யாராவது உங்களுக்கு எங்களை மாதிரி உதவி செஞ்சவையோ இல்லை செஞ்சவையோ இல்லை செய்யல இல்லையே இல்லை இல்லை அப்போ செய்ய வந்த என்னையோ நீ இப்படி கேட்கலாமோன்னு நான் காய்க்கல என்ன? நீ ஏன் கருப்பில் காய்க்கல என்ன கேட்கல என்ன நீ நான் ஒன்றும் காய்க்கல என்ன ஆக்களை கொண்டு வந்து என்ன காட்டி கொண்டு போறேன் என்ன கதை இந்த கதையின் அர்த்தம் என்ன அவன் நீ அங்கே கொண்டு காட்டு போகிற அப்படின்னு காட்டி போட்டு சும்மா வரும் ஒன்றும் தராமலா போகிறேன் நான் தந்துட்டு தான் வரும் இப்போ என் பந்தோட சோடா தான் தானே இன்றைய காலம் தானே அது ஓ அப்புறம் என்ன வேற யாரும் பாரு கொண்டு காட்டிக்காங்களா அவள் தான் நீ முடிவெடுப்பாள் இப்போ ஜட்ஜ்மெண்ட் போகுது கேளுங்க இப்போ என்ன தருவியோ இல்லையோ இல்லாடி எழுப்பி வெளியே போன்றது இல்லை சொல்ல இல்லாட்டி எழுப்பி வெளியில போண்டு ஏன் இந்த பண்ணான்னு சொல்ல வெளியில் போச்சு உங்களை விட்ட நானே சொல்கிறேன் வெளியில போய் சொல்லி என்ன நாளைக்கு நாய்க்கு கொடுப்பேன் என்ன கரையை வாங்கி நாய்க்கு கொடுப்பேன் அப்படியா ஆள் அமைக்கு நல்லா தெரியுமா நீ ரெண்டா சமைச்சு தருவா ஆமாவா 2 கிலோ சமைச்சு சாப்பிட கொடுப்பேன் நான் இங்கே உங்கள்கிட்ட தாய்க்காரைக்கு எடுத்தாலும் கொஞ்சம் கதையான அவன் நல்ல மனுஷி அப்போ உங்களுக்காண்டி எல்லாரையும் நாங்கள்லாம் கேட்கணும் அப்போ நீங்கள் ஒரு வேலையும் கேட்க மாட்டீங்க இப்போ அவளை கொஞ்சம் இப்போ வெக்கமேன் லவ் ஏதோ பண்ணுற அவ்வளோ யாரு காதலிக்கிறியா யாரு யாரையா காதலிக்கிறா அவ்வளோ கேன ஏண்ணே லவ் பண்ணுறியா யாரு அதான் பக்கப்படுறா இப்போ சரி அப்போ நான் போயிட்டு வரேன் அப்போ உனக்கு வேக கூட்டிகிட்டு நான் வாய கூட்டிட்டு இப்போ கதையெல்லாம் 3 மாதம் என்னத்தில் காய்க்கிறது உங்களோட ஃபோன் நம்பர் சொல்லுங்க அப்போ 3 மாதம் காய காட்டி ஒரு மனுஷனை மறக்கிறது மறக்க மாட்டேன் ஆ அப்போ என்ன 4 பிள்ளைகள் எங்கிட்ட பரவாயில்ல 3 மாதம் கதைக்காமல் நான் தேடி வந்தேன்ல இன்றைக்கு 3 வருஷமாக உதவி செஞ்சு என்னைய தேடி ஒருக்கா வந்தேன் யாழ்ப்பாணம் நீ ஏன் பெரியல யாரு அவர் அங்கே இதில் கிடக்க விட்டுட்டு வரானு என்ன அல்லாடி ஆளை பஸ்ஸை தூக்கி போட்டுட்டு வரானு காரை தூக்கி போடுவோம் இப்போ வரையோ பழகிடும் போவோம் சும்மா கதைக்க கூடாது சரியோ கிளம்புங்க போவோம் இப்போ நான் வந்து கடைசியாக வந்த பிறகு அந்த அடிக்கிறா அம்மா அடிக்கிறா சரியோ நல்ல மனுஷரோட மனுஷர் கதைக்கு ஏனப்பா வைக்கப்படுறீங்க அம்மா உங்களும் அடிக்கிறா அடிக்க இந்த மாலோண்டு காயக்கணுமா இங்கே பக்கத்தை கல்லிக்கு வெஞ்ச ஜாஷா கதை என்னண்ணே அதான் கதை பார்த்துருக்குறாவா என்ன ஒரு வருஷம் அடைக்க போறோம்னு சொன்ன கதையை பார்த்துருக்கேன் உடல்ல உள்ளண்ணா நான் மனத்தாவது பார்த்துட்டு உள்ள மாதிரி காருக்கு இருந்தாரு இனி என்ன பிடிச்சி கொடுக்குறேன்னு சொல்லக்கூடாது அப்படி சொல்ல மாட்டேன் நான் கடைசி போது நீ 6 பேர் நான் சொல்ல மாட்டேன் ஓ சாப்பிட்டோம் நாங்க நான் பேசுறது தம்பி வேலை கட்ட முடியல அம்மைக்கு வேணாம் தம்பி எதுக்கு வேணாம் என்ன வழங்கு இல்லையா அது நீங்க வடியா கதைங்க வடியா கதை நாங்கள் வழங்கு இல்லை கதை கதை தம்பி வேலை கட்ட அடுத்த வேணாம் இதோட இதாருந்துகள் இந்த பட்டு யாருந்துகள் வாண்ட மகளானே கதைக்கிற வாண்ட மகளோ ஓ ஒன்று மாடு நம்ம கட்டின அரிக்கி உங்களோட மகள் பக்கத்துல இருக்கிறாவா மாடு நம்ம கட்டின அரிக்கி நைக்கிட்ட
இங்கே உதவி கேட்டும் செய்கிறா இல்லைன்னு சொல்லி கொடு இங்கே அம்மா வருவா உன்னை மகன் பார்த்தா இருக்கேன் உதவி கேட்டுனா செய்யலைன்னு சொல்லுங்க உங்களோட மகன் சொல்லுங்க உங்களை உதவி கேட்டுனா உங்களோட மகன் செய்யலைன்னு அதுக்கு நீ எவ்வளோ எழுதுவாங்க அவ இல்லை நீங்கள் சொல்லிக் கொடுங்க வாட்ட மகள்கிட்ட கேட்டுனா அவனு செய்யலைன்ட்டு அது வந்து என்ன பார்த்து கொள்ளுங்க ஒன்றும் செய்யலையா கொடுக்க மாட்டேதுன்னா இவ்வளோ ஒரு ஊத்தவாளின்னு சொல்லணே ஆளோட ஊத்தவாளி பார்க்கத்தான் விளக்கிட்டு வந்திருக்காள் மேக்கட்டு அப்படி ம் என்ன மாதிரி அப்போ நாங்கள் விளக்கிட போகிறோம் என்ன இந்த 3 மாதம் காசு கொடுக்க சொன்னாமா ஸோ கொடுத்துட்டு வார மாதத்துலேருந்து கொடுப்போம் அவ்வளோ அப்போ 5000 ரூபா சொல்கிறேன் என்ன 5 காணா இல்லை அவ்வளோ சொல்ல விளங்குது தான் நிலைமை விளங்குது அப்போ வடியா காய்ச்சிக்கலாமே வாடு 10 தந்தோட 5000 போய் என்ன கேட்குறீங்க நான் இப்போ பிள்ளையா அவன்ட்டு இல்லை கேட்குறானே அப்போ நான் கேட்கட்டேன் அப்போ வாட்ட உங்களுக்காண்டி எனக்கு காய்ச்சல்னா யார் மருந்து போடணும் எனக்கு காய்ச்சல்னா நான் தான் மருந்து போடணும் ஆஸ்பத்திரிக்கு அதான் இப்போ எனக்கு காய்ச்சல்னா நான் தான் ஆஸ்பத்திரி போகணும் நீங்கள் என்ன இல்லை அனுப்புறீங்க உங்களோட அர்த்தத்துக்கு ஐயா ஊசி ஓட்ட கிடையாது அப்போ ஊசி ஓடும் அடுத்த ஊசி ஒன்றா அடிப்போம் அடுத்த ஊசி ஒன்றா அடிப்போம் சரியாம்மா அண்ணா அப்போ அவ எவ்வளோ கொடுக்குறாம்மா 10,000மா ஆ 15 ஆ சரி 15 கொடுக்கட்டாம 5 நான் அடுத்த 10 தரேன் என்ன நான் சும்மா வந்து வரேன் ஏன்னா அப்படி ஒன்று கோபமாக தான் சொல்கிறேன் ஏடண்டாப்பாண்டு ஒன்றும் இல்லாமல் இருக்கிற ஆளுக்கு 10,000 ஆளுக்கு எனக்கு 5 தரத்தான் கமிஷன் அப்படி தான் செய்வேன் சரியாம்மா ஓகேயா நான் அடிக்கும் பிறகு ஓகே பாய் கொம்மா என்ன பிரேயர் உனக்கு இவளுக்கு அம்மா இவள்கிட்ட கதை புள்ளோட கதைங்க நீங்கள் புள்ளோட காய்க்கலாம் புள்ளோடனே காய்ச்சிக்கலாம் இவள்கிட்ட அம்மா தான் இப்போ காய்ச்சது வீடு அம்மா காய்ச்சி அவைதான் உங்களுக்கு காசு கொடுக்க சொல்லி சொன்னுவா அப்போ அவள் சொன்னுவா நான் ஒவ்வொரு மாதமும் தருவான் ஒவ்வொரு மாதமும் வாங்கி தருவாவாம் நான் இந்த மாத காசை மட்டும் கொடுத்தா காணும்னா அவள் சொன்னா 3 மாத காசையும் கொடுத்துட்டு வேண்டாம் கொடுக்காத 3 மாத காசு அப்போ எவ்வளோ வருது 10,000 படி 3 மாதமும் எவ்வளோ வருது 30 வருது 15 படிண்டா 15 படினா எவ்வளோ வரும் 35 படியா கணக்கு பிள்ளைச்சா அப்புறம் கிடைச்சது அவை அண்ணே 15,000 படி 3 மாதத்துக்கு எவ்வளோ 15,000 படி 3 மாதத்துக்கும் எவ்வளோ அவ்வளோ சொன்னால் தான் தரலாம் 15 படி 3 மாதத்துக்கும் எவ்வளோ வருது 10 படி 30 இல்லை 15 படி எவ்வளோ 5,000 படி எவ்வளோ 3 மாதத்துக்கு 5,000 வரும் 5,000 படி 3 மாதம் 50 வருதோ என்ன பிள்ளைய கணக்கு 45 15 படி ஒரு 15 2 15 30 அப்போ 45 இல்லை ஏன்னா 45 3 மாத காசையும் கொடுத்துட்டு வார மாதத்து அவள் நல்ல மனுஷியாட 15,000 படி கொடுக்கடா அவனுக்கு ஒரு நன்றின்னு சொல்லி நீ அவாக்கு நான் பட்ஜெட்டியை போனேன்னா நீங்கள் எல்லாம் கேட்டுக்கோம் ஒரு நன்றி சொல்லுன்ட்டு தந்தா அப்புறம் சொல்லுறேன் என்ன ஃபோன் பண்ணி சரி இல்லைண்ணே அப்போ 40,000 தரோம் நான் இப்போ அப்போ எந்த கமிஷன் அவ்வளவு அன்னி பேர் எவ்வளோ அன்னி பேர் 3 5 6 ரெண்டா எவ்வளவு 3,000 எவ்வளோ
ஆனே 5000 ரூபா தானே இல்லை இது அப்போ 6 இல்லடாக்கு ரெண்டா 30,000 இல்லோ 30,000 கிடக்கு அவள் 45 கொடுக்க சொன்னான் அப்போ 10,000 படி உங்களுக்கு தந்துடுறாங்க 3 மாத காசு 5,000 படி நான் எடுத்துக்கேன் 15,000 வெண்ட காசு சரியோ சரியோ இது இப்போ எவ்வளோ நடக்குது இல்லை அப்போ 3,000 பண்ணிட்டேன் 30 கிடக்கு அப்போ நான் 5,000 எடுக்க பிரச்சனை இல்லை இப்போ கொஞ்சம் 30 கூட கிடக்கிற மாதிரி போல் அப்போ ஓகேவே தான் இருக்கும் அப்புறம் தான் தெரியும் விளையாட்டு எனக்கு ஒன்றுமா நான் இந்தா இப்படி அப்போ மொத்தம் 3 மாத காசு 40,000 சரியா இங்கே இந்த பிள்ளைன்ற அம்மா தான் கொடுக்க சொன்னான் சரியா அப்போ கவனம் இது யார்கிட்ட கொடுக்க சொல்லிட்டு போகிறதா அவையிட்ட கொடுத்து போட்டு நீங்கள் அப்புறம் எடுக்க போகிறீங்களா அப்போ இன்னும் எத்தாம் தேதிடா ஆகஸ்ட் 14 ஆகஸ்ட் 14 ரெண்டா இந்த மாதம் இனி வேண்டாம் இந்த மாதம் தேவையில்லை தானே வார மாதம் 30லேருந்து தாரேன் சரி அப்போ ஒரு 1.5 மாதத்துக்கு சேவாலே ஒரு டேட் ஒன்று எடுத்து அதுக்கு பிறகு தருவோம் வார மாதம் 30 அடுத்த மாதம் காசு நான் தருவேன் சரியோ சரியோ இப்போ நன்றி ஒன்று சொல்ல போறீங்க அந்த அம்மாவுக்கு என்ன மனமில்லாதான் கிடக்கு நன்றி சொல்ல ஓ எவ்வளோ அடகு போகுதுல எவ்வளோ அடகு என்ன எவ்வளோ அடக்குதுல இப்போ எவ்வளோ கிடக்கு மொத்தம் எவ்வளோ என்னப்பா காசையும் கணக்கு இல்லாமல் வைக்கிறது அப்போ என்ன நான் தந்துட்டு போகிறது யார்கிட்ட சொல்லிட்டு போட்டான் அவாக்கு ஒரு நன்றி சொல்லிவிடுங்க சரியில்லை அந்த அம்மாவுக்கு இன்னும் மாசம் இல்லை பொறுங்க இன்னும் விரையில யார் பொறுங்க அதில் உண்ட மூணு தானே என்ன தெரியுது ஹலோ நான் காசு காசு வந்துட்டியாங்க எனக்கு காசு நான் வந்துட்டியாங்க 3 மாதம் காசு ஆண்டி நான் வந்துட்டியாங்க எவ்வளோ தந்தான்னு சொல்லுங்க எவ்வளோ தந்தான்னு சொல்லுங்க இல்லை எவ்வளோ தந்தான்னு சொல்லுங்க எவ்வளோ தந்தான்னு சொல்லுங்க அமௌண்ட்டு 10,000 இல்லை தந்தான் சரி 10,000 தான் தானே 3 மாத காசு 3 மாதம் காசு தந்துட்டியாங்க தந்துட்டியாங்க எனக்கு 5 மாதம் காசு சரி நன்றி சொல்லி போடுறேன் நன்றி சொல்லி போடுறேன் சொல்லல நன்றி சொல்லலையே பையன் சொல்ல ஒருக்கா கொஞ்சம் தானே இந்த கொஞ்சம் இந்த அம்மா அதான் சரி அதான் சரி அடிக்கும்போம் கிஸ் அடிக்கும்போம் சரி சரியம்மா பாய் நான் அப்புறம் எடுக்கேன் சரி எனக்கு சொக்க கிள்ளி விட உனக்கு எனக்கு இல்லை காசு வந்துட்டு கைக்கு என்ன என்ன டெய்லையோ என்னதுக்கான கைக்கு என்ன வேணும் ஐடெக்ஸ் இந்த நோவுக்கு பூசுறாக்கோ ரெண்டாவது உங்கள் எனக்கு கடையில் அமௌண்ட்டணும் இல்லை காசில் தான் என் கொடுத்து விட்டு வேண்டேன் நான் இல்லாட்டி அடுத்த முறை வரைக்கும் நான் பண்ணின்னு வரலாம் இதில் நான் இந்த ஐங்கர் பண்ணியிருந்தேன் மாப்பட்டி பண்ணியிருந்தேன் டீ ஆற்றி குடி எரிய இப்போ 2 டீ போடுறியா குடிச்சிட்டு போவோம் அந்த காசு கவனம்மா அதில் 40,000 ரூபா கிடக்கணும் 40,000 கிடக்கு நான் ஜாலியாக ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு ஒரு அடித்தான்னு சொல்ல என்ன பாம்பு சொல்லிவிட்டா ஜோலி இல்லை எவ்வளோ காசுண்டே தெரியா நினைக்கிறீங்க அப்படியே கொடுத்துட்டேன் ஆர்ட்ட அவள் எங்கே நாங்கள் சந்திக்கிறது அடித்து சொல்லுங்க ஃபோன் பண்ணி தானே கேட்குறீங்க பாம்பு அவள் ஒன்றும் எடுக்க மாட்டா அதில் கொஞ்சம் கூட கிடக்கத்தான் நம்மளை அடுப்பாங்க அவள் செய்ய மாட்டா என்னென்னு தெரியுமா ஒரு எவ்வளோ கிடக்கன்னே தெரியும்
அப்புறம் என்ன செய்யும் அண்ணா உள்ள கொண்டு போகலாம் உடனே 5 லட்சம் மாற்றி எங்களுக்கு தந்து போட்டு போகும். அப்போ 5000 நீ வேண்டி மாற்றி எடுத்து போட்டு மிச்சம் 40 கொடுத்துருவாடேன்னு. ம் ஹலோ வந்து உள்ளே நான் மட்டக்களப்பில் நிற்க மாமி. விடமாட்டியாது பின்னேரம் பின்னேரம் தான் 5 மணி அப்புறம் வீட்டை வருவேன். வந்தாலும் சின்ன வர காட்டுவாங்க காசு வந்துட்டாங்க எனக்கு. இப்போ வந்தவங்க இருக்காங்க வர காட்டு சின்னாவா. சரியா அக்கா ஹலோ. சொல்லுங்க தம்பி. ஓமாக்கா இங்கே நான் 3 மாதம் வரையில தானே இங்கே நிற்கல தானே இன்றைக்கு வந்தேன் நான் ஆள்கிட்ட 45,000 ரூபா கொடுத்தேன் நான். அப்போ அவாக கொஞ்சம் தேவையான நீங்கள் கொடுத்து போட்டு மிச்சத்தை கொண்டு வச்சுருங்க. அவாக்கு தேவையான வேண்டி கொடுங்க. சரி தம்பி. எப்போ வந்த நீங்கள்? நான் நேற்று பின்னேறேன். நான் முந்தின நாள் போய் பார்த்தேன் நான் வீடியோ. அங்கே ஜெர்மனில் இருப்பேன் நீங்கள் வாக்குக்கு. பார்த்தேன் நானோ. அப்போ இவாக இருக்கா இது தேவையான சாமான வேண்டி கொடுங்க. அப்புறம் நான் மாதம் தாரேன்னு சொல்லியிருக்கேண்ணா. சரி தம்பியா. முதல் 10 தந்தாங்க நீ 15 தாரேன்னு சொல்லிக்க வந்தேன். சரி தம்பி. வெளிநாட்டுக்கு போனானா கொஞ்சம் உழைச்சி வச்சுக்கேன் அதான் கூட தருவோம். கூட உழைச்சிட்டு ஒவ்வொரு நாட்டுக்கு 16 நாட்டுக்கு போனேன். ஜெர்மன் போர்த்துகல் பார்த்தேன் நான் முந்தின நாள். சரி ஓகேக்கா. அப்போ பின்னே ஆள்கிட்ட வாங்குவா. 45 கொடுத்துக்கான் இப்போ வேணுங்க. அப்புறம் மிஸ் பண்ணி போடுவா. சரியா பாருமோ. சரி அடே அக்கி நாங்கள் இப்போ உங்களால் போய் 2 நேரம் விடுவோம் பையன் எடுத்துன்னு போய் சொல்லி நைஸாக வந்து பையத்துக்கு கொண்டு போய் சொல்லி சொல்லுவோம். யாரையும் அனுப்பிவிடுவோம் அளவுக்கு. என்ன உனக்கு கேட்டுட்டு இடுப்புக்க வச்சிருந்துட்டு அவைக்கு கொடுக்காடு நீ என்ன ஆரண்டுங்களா அந்த அப்படி என்னண்டு கடைசி வரைக்கும் அப்போ வை இப்போவே வை இடுப்புக்க வை என்ன போகுது ஐட்டம் போகுது ரைட். கவனம் விழுந்து ஓடுமா கடைசி மட்டும் ஒரு காலம் இல்லை கடவுளான இல்லை. சரி அப்போ வரட்டு நான் போட்டு சந்தோஷமே பிள்ளைங்க அம்மா செஞ்சுவா பிள்ளைக்கு ஒரு நன்றியை சொல்லுவோம். சரி அப்போ சந்தோஷமே பிரபாரன் 12 மாதம் வருவேன்னு தெரியாது. வேறாட்டும் அவாக்கு காசு போடுவேன் அக்கௌண்ட்டுக்கு அவள் எடுத்து தருவா. இப்போ காணும் தானே சரியே ஆக்களிக்கு கோழியா காய்ச்சி கோழியா கடை பிரபாரன் 2 ஆசுக்கா சரியே உங்கப்பா இழுத்தாலும் பரவாயில்ல சாமான் இஞ்சப்பா ஆளை முடியாது கொண்டு சோடா முடி போட்டு குடிக்கணும். ஐயா பாரம் போட்டு அக்காட்ட காசு கொடுத்துக்கிறாக்கா சரியே அதில் பண்ணி தருவாவா. சரி தூக்கிட்டு ஓட்டுக்கா அதை இல்லை இன்னும் தூக்கிட்டு ஓட்டணும் நான் பேட்டு இன்னும் பக்கம் போயிடல ஹள்ளிக்கு அஞ்சா மைக்கத்தானே நான் எங்கே போட்டிருக்கேன் என்ன கொண்டு ஓட்ட விட்டுட்டு போகிறதா இல்லை மனசா தானே இப்படி பார்த்தேன் இல்லை எனக்கு வேணும் நீங்கள் வச்சுருங்க நான் போட்டு பிறகு வரேன். சந்தோஷம் தானே காசு கவனமா எங்கே வச்ச நீ சரி கவனமா விழுந்து விடுமா சரி ஓகே. அப்போ சந்தோஷம் நாங்கள் கிளம்ப போகிறோம் சரியா. நீ ஒரு கிட்டேயும் குறை காய்க்கக்கூடாது சரியே. எங்களை விட்டா ஒரு இல்லை தெரியுதா கடவுளுக்கு நேர்த்தி வச்சீங்க என்ன நேர்த்தி வச்சீங்க பிள்ளையாரே இவரை விட்டுருவோம் உங்களை கொண்டு வரணும் இல்லை எங்களுக்கு பிள்ளையாரே விட்டுருவோம் உங்களோட பிள்ளையாரே என்னையோ விட்டுருவோம் வரேன் உங்களுக்கு செஞ்சாங்க அந்த மாதிரி போயிக்காரு. சரி சொக்கா கழிவாங்க வேட்டு நாங்கள் அன்றைக்கி பாயா சரி பாய் அப்புறம் வரேன். நான் 3 மாதம் இருக்கும் இதில் 50,000 ரூபா 45,000 ரூபா கிடக்கு சரியோ பின்னேரமாக வருவா. நான் வீடியோ போட 4-5 நாள் செல்லும் சரியோ ஒருத்தருக்கும் தெரியாது ஒருத்தர்கிட்டையும் கதை விட வேண்டாம். அவள் வர காசை கொடுத்துக்கோங்க
மற்றது தெரியும் தானே எல்லாம் கள்ள கூட்டம் ஒரு நம்பக்கூடாது. நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், அவள் பின்னேற மாதிரி வா காசை கொடுத்து போட்டு இது என்னமோ மற்றது இனி மாதம் முதல் 10ல் தந்தேன் காணாது தானே 10,000 கிடைச்சல் தானே. இனி 15 ஜாலியக்காக்க அனுப்புவேன். அவள் அவங்களுக்கு சாமான் பண்ணிக்க தருவா. வார மாதம் 30ஆம் தேதி பிறகு அவை கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு இப்போ செய்வினம், அங்காலையும் பிறகு செய்வினம். முதல் ஒரு வருஷத்துக்கு நான் வேண்டி தரேன். சரியா? சும்மா பெம்பலாக்கா கோவமே இல்லை தான். மற்றது நான் வந்து அவங்கள கைவிட மாட்டேன். அப்படி சும்மா வந்தா முஸ்பாத்துக்கு பெம்பலாயிருந்து தனவரான உன்னோட தெரியும் தானே. மற்ற அந்த வந்த பிள்ளை வந்த பிள்ளை வச்சு வந்தா அந்த பிள்ளைன்ற அம்மா தான் உங்களுக்கு இனி மாதம் 15,000 தரப்போகிறேன் எனக்கு சொன்னவா. அப்போ அவள் அனுப்புவா. நான் அதை உங்களோட அந்த ஜாலியக்காண்ட அக்கௌண்ட்டை கொடுத்து அனுப்ப சொல்லி அதை அவள் அவங்களுக்கு மாதம் தரக்கூடிய மாதிரி அந்த பிள்ளை நம்ம நீங்கள் கதைச்சிங்க நல்ல மனுஷர். அது நான் சும்மா வெம்பல அவங்களோட கதைக்கிறது. ஆனால் உண்மையாக உதவி செய்யணும்னா இப்போ அங்கே யாழ்ப்பாணத்துலேருந்து வந்தேன். மினக்கிட்ட அந்த தங்கச்சி உங்கள்கிட்ட என்ன வந்தவள். அவளுக்கும் பிள்ளைக்கும் தமிழ் கதைப்பால் நான் உங்களுக்கு அவள்கிட்ட தமிழ் விளங்காது, உங்களோட தமிழ் அவளுக்கு விளங்காது. அப்படி கவனம் சாமனை எல்லாம் வேண்டி வடிவாக போட்டு சமைச்சு சந்தோஷமாக ஆரோக்கியமாயிரனே. அடுத்த முறை வாரேன். சரியா? சரிதானே? போட்டு வாரேண்ணா. கவனம் காசா? சரியா? இறங்கணும் இல்லைண்ணா. பாய்.